மாதிரி டிஎம்கே பாத்தீங்கன்னா பரம்பரையா தனக்கு குட்டீஸ்ல இருந்து பெருசு வரலாம் ஆட்சியில இருக்கு. அவங்களுக்கு என்னங்க தெரியும்? உடல் மண்ணுக்கு உயிர் என்றும் தளபதிக்கு 5000 ரூபாய் அவருக்கு நான் தரேன். ஸ்டாலின் குடும்பம் நடத்த முடியுமா? நான் கேக்குறேன், ஸ்டாலின் குடும்பம் நடத்த முடியுமா? 5000 நான் 10000 ரூபாய் தரேன். திமுக கஞ்சா இல்லன்னா, மது இல்லன்னா, பெண்கள் கற்பழிப்பு இல்லன்னா, ஒரு தாய் ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைய காலையில அனுப்பி மாலையில வீட்டுக்கு வரதுக்குள்ள அவங்க உயிரை கையில பிடிச்சுன்னு இருக்காங்க. அவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆட்சி நாங்க தான். அப்படி தோத்தா எதிர்கட்சி நாங்க தான். புரியுதா? கேள்வி கேட்போம் கேட்பையா. டிஎம்கேனாவே ரவுடி சொன்னான். எந்த ஆட்சியுமே சரியில்லை. எங்க போனாலுமே ஊழல், லஞ்சம், கொலை, கற்பழிப்பு இதுதான் இருக்கு. தளபதி தான் தலை. டிஎம்கே ஒரு ஆட்சியே இல்ல. அது ஒரு முதல்ல அதுன்னா கட்சி கூடாது. திட்டு கல்லவாணி பசங்க ஆட்சி பண்றானுங்க. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு சிறப்பா செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி பேசினாரு. யாரும் வராதுங்க, பார்த்து சேஃபா போங்க. காரி பின்னால யாரு வரான்னு சொல்லிட்டு போறாங்க தளபதி. நீங்க எவ்வளவு தடை போட்டாலும் ஈசல் கூட்டம் மாதிரி இப்படியே வந்துட்டு விஜயகாசன் தான் இருக்கிறது. தளபதி வந்திருக்காருன்னு எல்லாருமே புலம்புறீங்க. 2 கட்சியில கூட்டணி அமைச்சிருக்காங்கன்றாங்க. கூட்டணின்றது உங்களோட செயலுக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற எண்ணம் மட்டும்தாங்க. ஆனா எங்களோட தளபதி ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. நீங்க என்னதான் பண்ணாலும் அவளை தோக்கடிக்கணும்னா கட்சியில தோக்கடிக்கணும்னு நினைப்பீங்களா? அதுக்கும் நாங்க எல்லாருமே ரெடியா தான் இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு தூண்கள் எல்லாருமே இருக்கும். கண்டிப்பா எங்க தளபதி வெற்றி பெறுவாருன்னு நாங்க நம்புவோம். நம்பிக்கையோட சேர்த்து எங்களோட ஆறுதலை கொடுப்போம். அதுதான் சொல்லிட்டுமே சார், எத்தனை தொகுதியில ஜெயிப்போம்ல. ஆல்ரெடி நாங்க ஜெயிச்சிட்டோம். எல்லாருமே வலுவா இருக்கீங்க. வலுவா இருந்து நீங்க வருஷ கணக்கா காலங்கள் கணக்கா நீங்க உங்களோட கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. தனித்து செயல்பட்டு ஒரு முறை ஆட்சிக்கு நிக்கணும்னு எங்க தளபதி இப்பவே ஜெயிச்சிட்டாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு? சரிங்களா? இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் எங்க தளபதிக்கு கிடையாதுங்க. மக்களுக்கு தொண்டாற்றுதான் அவர் இந்த ஆட்சிக்கு வராரு. யாரையும் நாங்க பகச்சிக்கணும், யாரையும் நாங்க விரோதம் பண்ணணும், இவங்களை குறை சொல்லி நாங்க ஆட்சிக்கு வரல. ஆட்சின்றது தமிழக மக்களா ஆளக்கூடிய ஒரு நபர். அவர் இவ்வளவு நாள் படத்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் தரமான சம்பவம் இருந்தது. இந்த தடவை அவரோட படத்தையே ஸ்டாப் பண்ணி வச்சீங்க. எதனால பண்ணீங்க? இவ்வளவு பயம் இருக்கு. சீமான் சார் சொல்றாரு பின்னாடி எங்களோட மீட்டிங்கை பார்த்து கத்துக்குங்க. அவர் என்ன மீட்டிங் சார் போடுறாரு? அவர் காசு கொடுத்து அவங்க பந்தத்தை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வர வைக்கிறாரு. ஆனா எங்க தளபதிக்கு பணமோ காசோ இல்ல மற்றவங்க மாதிரி குவார்டர் பிரியாணி அப்படியெல்லாம் கொடுங்களா. அவரோட மனசு, அவரோட உண்மையான முகம், நான் இதுதான், நான் இப்படிதான், என்னோட வருமானத்தை தாண்டி நான் உங்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு பாருங்க. இதுவே போதுங்க எங்களுக்கு. தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? நாங்க ஏடிஎம்கே மாதிரியும் இல்ல டிஎம்கே மாதிரி. டிஎம்கே பாத்தீங்கன்னா பரம்பரையா தனக்கு குட்டீஸ்ல இருந்து பெருசு வரலாம் ஆட்சியில இருக்கு. அவங்களுக்கு என்னங்க தெரியும்? இப்ப வந்திருக்கிற ஒரு ஆட்சியிலுமே அவங்க வீட்டுல இருக்க பசங்களை கூப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத படிக்காத முண்டத்தெல்லாம் கூட்டிட்டு உள்ள போட்டு ஆட்சியை நடத்துற உங்களால முடியும்னா, இந்த உலகத்தையே ஆண்டு இந்த ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு அவரு கூட எத்தனை பேர் இருப்பாங்க? கண்டிப்பா எல்லாருமே அவருக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். அவருக்கான நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு. அதை அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுத்துவாரு. அன்னைக்கு பாப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் ஆல்ரெடி வெற்றி தாங்க. சின்ன பையனை பார்த்தா பயப்படுறீங்களா? விட வேண்டித்தானே ரோடு, விட வேண்டித்தானே ரோடு. உங்களுதா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடு தானே. அண்ணன் நல்ல ஆட்சி கொடுப்பாரு. எங்க வீட்டுல 18 ஓட்டு இருக்கு. எல்லா ஓட்டுமே விஜய்க்கு, டிவி கேட்க மாட்டாங்க. எங்க அண்ணன் சாமி கிட்ட மட்டும்தான் சாந்தமா பேசுவார். சில அரசியல்வாதி கிட்ட ஃபயரா பேசுவாரு. புரியுதா? பயமா? விஜய பார்த்தா பயமா? லாக்ஸ் கண்ண விட்டு வந்திருக்கிறாரு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு. ஏன் எல்லா இடத்துலயும் ஸ்டாப் பண்றீங்க? நாங்க குடும்பத்தை விட்டு பசங்களை விட்டாலும் பார்க்க வந்துக்கிறோம். ஏன் எங்களை பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? பயப்பட ஏன் எங்க போனா நாங்க வாங்கிக்குவோம். ஏமா ஃபீஸ் கட்டுறோம்ப்பா, நாங்க ஃபீஸ் கட்டுறோம். எங்களோட பணம் அதே 5000 ரூபாய் அவருக்கு நான் தரேன். ஸ்டாலின் குடும்பம் நடத்த முடியுமா? நான் கேக்குறேன், ஸ்டாலின் குடும்பம் நடத்த முடியுமா? 5000 நான் 10000 ரூபாய் தரேன். நான் சாதா டீ கடை தான் வச்சிருக்கிறேன். 10 பேர் எச்ச டம்ளர கைதான் நான் குடும்பம் நடத்துறேன். 1 லட்சம் ரூபாய் அவருக்கு தரேன். அவங்க புள்ளிய ஃபீஸ் கட்டி அவங்க குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியுமா? ஏன் பயப்படுறீங்க? சொல்லு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆட்சி
தான். அப்படி தோத்தா எதிர்கட்சி நாங்க தான். புரியுதா? கேள்வி கேட்போம் கேட்பையா. அதே பிரேமலதா நான் கேக்குறேன், அவங்க வீட்டுக்காரே அவ்வளவு கணவரை மதிச்சாங்கல்ல, நேர்மைக்கு சப்போர்ட் பண்றேன்னாங்கல்ல, விஜய வளர்த்த பையன் தானே, ஏன் இந்த அம்மா அவங்க கூட சப்போர்ட் ஏன் போல? அவங்க வீட்டு பிள்ளை தானே, ஏன் போல? பணம் தான் இன்னைக்கு பேசுது. அதே லாக்ஸிய கோடி விட்டு எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் வந்துக்கிறாரு. புரியுதா? இன்னைக்கு 10 படம் அவர் பின்னாடி இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துக்கிறாரு. ஏன் இந்த பணம் வேணா, ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும். புரியுதா? அத புரிஞ்சுக்காத பிரேமலதா போயிருக்கிறாங்கன்னா கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஆமா, எம்எல்ஏ முதல் கொண்டு எம்பி முதல் கொண்டு எல்லாம் அது இல்லைன்னா அவங்க வீட்டு பொழப்பே ஆகாது. அதான உண்மை. திமுக வந்து கஞ்சா இல்லைன்னா, மது இல்லைன்னா, பெண்கள் கற்பழிப்பு இல்லைன்னா, அது ஒரு சின்ன நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தை கூட இன்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரிங்களா? ஒரு தாய், ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைய காலையில் அனுப்பி மாலையில வீட்டுக்கு வரதுக்குள்ளே அவங்க உயிரை கையில பிடிச்சுன்னு இருக்காங்க. அவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. தமிழக வெற்றி கழகத்துல ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு கொள்கை தலைவர்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரே போராட்டத்துக்காக தான் எங்களை எல்லாருமே கொள்கை தலைவரா இருக்கிறோம். நாங்க தளபதியை அரியாசனத்துல உட்கார வைக்கிறது உறுதி, மறுபடியும் வெற்றி தொனியில உங்களை சந்திக்கிறது உறுதி. ஆனா சீமான் இப்போ மீட்டிங் போட்டதுன்னு சொல்றாரு. அந்த மீட்டிங் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, டிவியில பார்த்துருப்பீங்க, சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஜனம் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். அவர் போட்டதெல்லாம் ஒரு மீட்டிங்களா? நான் கேட்குறேன், அவர் போட்டது ஒரு மீட்டிங்கா? தெருவில் போடுற மீட்டிங் எடுத்துன்னு போய் மாநாடுன்னு போட்டிருக்காரு. சரிங்களா? அதனால தளபதியுடைய ஒரு பங்கு கூட அது ஈடாகாது. அது மீட்டிங்கே கிடையாது. சாட்டை முருகனுக்கு வந்து நேர்மையான அரசியல் பண்ணவே அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உண்மையான அரசியல் நம்ம தலைவர் பண்ணுறாரு. அவரை மாதிரி நம்ம ஒரு பேட்டிக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி வாடகை வாய் மூலியமாக நாங்கள் பேசலை. உண்மையாக பேசுகிறோம், நேர்மையாக பேசுகிறோம். நம்ம தலைவர் நம்மளுக்கு அதுதான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் மாதிரி கொள்கையான ஆட்சியாக இருந்தால் கொள்கையை மட்டும்தான் பேசுவார். இவரோட கொள்கை என்ன தெரியுமா? தளபதியை பற்றி தப்பாக பேசுறது தான் இவரோட கொள்கையாகவே வச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா அவருடைய கொள்கை தலைவர் யாராவது சீமானே அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு போல இருக்கு. கொள்கையே இல்லை அவங்களுக்கெல்லாம், சும்மா பேருக்கு தான் மாநாடு போட்டு கொள்கை இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறாங்க. உண்மையான கொள்கை தலைவராக இருந்தால் அந்த சாட்டை முருகனுக்கு கொள்கை இல்லான்னு பேச வைக்கணும். 2 லட்சம் ரூபாய் வாடகை வாங்கி வாங்கிட்டு அது தளபதி பற்றவே தப்பாக பேசினா மட்டும்தான் அவனுக்கு சேலரி மட்டும் வாங்கினுக்கிறாங்க. நீ என்ன பேசினாலும் சாட்டை முருகன் ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாது. டிஎம்கேவோட நிலைப்பாடு என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை, வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை, பொருளாதாரம் சரியில்லை. டிஎம்கேனாவே ரவுடி சொன்னான். எந்த ஆட்சியுமே சரியில்லை. எங்கே போனாலுமே ஊழல், லஞ்சம், கொலை, கற்பழிப்பு இதுதான் இருக்கு. ஏதாவது நல்ல ஆட்சி பண்ணோன்னு பேர் வாங்கியிருக்காரா? சாதாரண ஒரு விஷயத்துக்கு போனாலுமே என்ன பண்ணா, லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையுமே ஆவறது இல்லை. எந்த ஒரு வேலை, ஒரு ஆதார் கார்டு செய்யணும்னா கூட 500 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு ரேஷன் கார்டு செய்யறதுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க. இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாதவன் லஞ்சம் வாங்குறதே தப்பு. கேட்டா நான் கவுன்சிலரு, நான் வாங்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அடிக்க செய்யறாங்கன்னா, நல்ல ஆட்சி ஒன்று வருது, மக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்புறாங்க 2026. அந்த ஆட்சி நல்ல ஆட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஊழல்காரங்க இல்லையா? இப்போ இவரெல்லாம் வந்தாருன்னா ஊழல் பண்ண முடியாது. கெட்ட ஆட்சி தான் நடத்தின்னு இருக்காங்க. இவர் வந்தால் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. இப்போ பாக்கெட்டுக்கு வர்றது எல்லாமே நின்று போயிடும். உண்மையாக நேர்மையாக சம்பாதிக்க சொல்லிடுவாது. நேர்மையாக சம்பாதிக்க தான் அவங்களால முடியல. எப்படி அவனால வர முடியும்? அதனால பயப்படுறாங்க. பயத்தின் உச்சம் கட்டம் தான் இதெல்லாம். இப்பொழுது மக்கள் ஆட்சி, நமக்கான ஆட்சி அதிவிரைவில் 2026 இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி உறுதி உறுதி. ப்ரோ இந்த வருஷமே வரப்போகுது. கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ப்ரோ. சரிங்களா? அவ்வளவுதான்.